பார்க்க காளியம்மன் மாதிரி இருப்பாங்க, ஆனா பேரு துர்க்கையம்மன். எல்லா வருஷமும் போல இந்த வருஷமும் செவ்வாய்க்கிழமை காலையில கோவில்ல இருந்து கிளம்பிட்டாங்க. ஒரு வருஷம் கழிச்சு வெளியில வரதுனால கிளம்புறப்ப ஆட்டம் ரொம்பவே சிறப்பா இருக்கும். நானும் போய் திருப்தியா பார்த்துட்டு வந்துட்டேன். 12 மணிக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. வந்தவங்களுக்கு பாத பூஜை அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு நம்ம கிட்ட இருக்க வேண்டுதல் எல்லாத்தையுமே கொட்டி தீத்தாச்சு. நாங்களே மறந்தாலும் எல்லா வருஷமும் நம்ம வீட்டு வாசலுக்கு இந்த ஒரு பாட்டு தான் வாசிப்பாங்க. மார்னிங்கை விட நைட்டு கோவிலில் இறங்கும் போது ஆட்டம் இன்னும் சிறப்பாக இருக்கும். நான் பார்த்த ஆர்வத்தில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சது. அடுத்த நாள் ஃபுல்லாக பேக்கிங் வேலையை முடிச்சுட்டு Thursday மார்னிங் போல் ட்ரெயின் ஏறிட்டோம். நான், அம்மா, பாப்பான்னு 3 பேரும். நானும் பாப்பாவும் ஒரு தடவை கூட மெட்ரோவில் போனதே இல்லை. இந்த தடவையாவது போகலான்னு தோணுச்சு. அவங்க ஆஃபீஸ்லேருந்து வரும்போது எங்களையுமே மெட்ரோவில் தான் கூப்பிட்டு வந்தாங்க.